1968ஆம் ஆண்டு அந்த வருடம்தான் சிவாஜி அவர்களின் மகுடத்தில் வைத்த இன்னொரு சில வைர கற்கள் உருவாகின. பல வித்தியாசமான திரைப்படங்களும் வந்தன. அந்த வருடம் வந்த படங்கள் சிவாஜி அவர்களை பற்றி பல பிரமிப்புகளை ஏற்படுத்திய படங்கள் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை வித்தியாசமான படங்கள். இப்படி ஒரு நடிகன் ஒரே வருடத்தில் இத்தனை வேறுபட்ட கதாபாத்திரங்கள்ல நடிக்க முடியுமா? உலகத்தில் எந்த நடிகனாவது இத்தனை வேறுபட்ட கதாபாத்திரங்களில் ஒரே வருடத்தில் நடித்திருக்கிறானா? ஏன் இவரது சாதனையை பற்றி யாரும் பேசவில்லை அப்படின்னு யோசிக்க தோன்றும். காரணம், இந்த கலைஞன் கலையோடு மட்டுமே வாழ்ந்து விட்டான் அப்படின்றது தெளிவாக புரியும். உயர்ந்த மனிதன் ஏவிஎம் தயாரிப்பு. இதுல பணக்காரராக இளம் வயது நடுத்தர வயோதிக வேடம். முதல்ல இந்த படத்தின் கதையை சொன்ன போது சிவாஜி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாரு. அதுக்கப்புறம் திருத்தி அமைக்கப்பட்ட கதைக்கு தான் உடன்பட்டாரு அவரு. உயர்ந்த மனிதன் படத்துடைய படப்பிடிப்பின் போதுதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை சொன்னவர் சவுகார் ஜானகி. இந்த படத்தின் முக்கால்வாசி பகுதி முடிந்துவிட்டது. அப்போது திடீரென்று ஏவிஎம்ல ஒரு தொழிலாளர் போராட்டம். ஸ்டூடியோ மூடப்பட்டு விட்டது. இந்த இடைப்பட்ட காலத்துல சிவாஜி அவர்களுக்கும் சவுகாருக்கும் இடையே ஒரு பொது மேடையில் வைத்து கருத்து வேறுபாடு. கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து மீண்டும் படப்பிடிப்பு. சிவாஜி அவர்கள் சவுகார் கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே ஒன்றாக நடிக்க உடன்படவில்லை. 2 பேரையுமே சம்மதித்து நடிக்க வச்சாங்க. நடிப்புல மட்டும்தான் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை. படப்பிடிப்புல ஒரு ஹலோ கூட கிடையாது. மீண்டும் ஒரு வருடம் கழித்து படப்பிடிப்பு. ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சியின் தொடர்ச்சி. அதாவது முதல் வருடம் சவுகார் உள்ளே வருவது மாதிரி காட்சி. இப்போது அவர் உள்ளே வந்து கூடத்தில் வந்து உட்கார வேண்டும். சவுகார் வந்த உடையை கண்டதும் சிவாஜி அவர்கள் முகத்தில் ஒரு கலவரம். அதை சவுகாரிடம் சொல்ல முடியாது. சிவாஜி அவர்கள் உதவி இயக்குனரை அழைச்சாரு. அந்த அம்மாவின் உடை சரியில்லை, இப்போது சேலை நிறம் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி. அதெல்லாம் கிடையாது, படம் நின்று போய் ஒரு வருடம் ஆச்சு, புகைப்படங்களை எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுகார். மேடம், ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்குள்ள தான் படப்பிடிப்பு நின்று போச்சு, அப்போ என்னால் புடவையை மாற்ற முடியாது அப்படின்னு சவுகார் ஜானகி சொல்லிட்டாங்க. சிவாஜியிடம் போய் சொன்னார்கள் உதவியாளர்கள், வேண்டுமானால் நீங்கள் ரஷ் போட்டு பாருங்கள், எனக்கு சந்தேகமில்லை, தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒப்பனை அறைக்கு போய்விட்டார். படத்தை பார்த்தார்கள். சவுகாரும் பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அந்த அரங்கை விட்டு வெளியே ஓடினாரு சிவாஜி இருந்த ஒப்பனை அறையை நோக்கி. அப்போது இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாத சமயம். நேராக கதவை திறந்து உள்ளே நுழைந்தாங்க சவுகார். கண்ணீர் மல்க சிவாஜி எதிரே ஒரு வினாடி நின்று அப்படியே காலில் விழுந்தாங்க. அவரை கை தூக்கி விட்டபடி சிவாஜி அவர்கள் சொன்னாரு, என் சுபாவம் கவனம் எல்லாமே நடிப்பு தானம்மா. இந்த படத்துக்கு வந்தா இந்த கதாபாத்திரம், அடுத்த படப்பிடிப்புக்கு போய் மேக்கப் போட்டா அடுத்த கதாபாத்திரம், இதுதானே என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி. சிவாஜி அவர்களுடைய தொழிலின் அர்ப்பணிப்பும் அதை புரிந்து கொண்ட சவுகாரும் பழைய தற்காலிக கோபத்தை மறந்தாங்க. அதுதான் அந்த காலத்து நட்சத்திரங்களின் தொழில் அர்ப்பணிப்பு. அந்த காலத்தவர்களுக்கும் பணம் தேவைதான், ஆனால் அதையும் மீறி ஒரு தொழில் அர்ப்பணிப்பு இருந்துச்சு. சிவாஜி கணேசனின் ஸ்டைலிஷான நடிப்பை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம். சிகரெட் புகைக்கும் சிவாஜி அவர்களின் ஸ்டைலை இதில் படம் நெடுக ரசிகர்கள் கண்டு ரசிக்கலாம். MS விஸ்வநாதனின் இசையும் வாலியின் பாடல்களும் படத்தின் பலமாக அமைஞ்சது. இதையெல்லாம் தாண்டி உயர்ந்த மனிதன் வந்தது. இந்த பெயர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே உரித்தானதாக முத்திரை பொறிக்கப்பட்டது. சிவாஜி அவர்களும் அசோகனும் பேசிக்கொள்வதில்லை அப்படின்ற நிலை இருந்தாலும் 2 பேருமே இணைந்து நடிக்க வேண்டிய காட்சியில் முழு கவனத்துடன் நடிச்சாங்க. சிவாஜி அவர்களின் நண்பராக டாக்டர் வேடத்தில் நடிக்கும் அசோகன் படத்தின் கடைசி காட்சியில சிவாஜி அவர்களின் வாழ்க்கையில் உள்ள முக்கிய ரகசியங்களை சொல்லிவிட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து விடுவாரு. அந்த காட்சியை படமாக்கப்பட்ட போது அவ்வளவு திருப்தியாக அந்த காட்சி அமையவில்லை. சிவாஜி அவர்கள் படத்தின் இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சுவிடம், உங்களுக்கும் அசோகனுக்கும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நான் இந்த காட்சியில நடித்து காட்டலாமா அப்படின்னு கேட்டாரு. இயக்குனர்கள் மகிழ்ச்சியோடு சம்மதிச்சாங்க. அந்த டாக்டர் பாத்திரம் எப்படி நடிக்க வேண்டும் அப்படின்றத
முழுமையாக நடிச்சு காட்டினாரு சிவாஜி. செட்டில் இருந்தவர்கள் அசோகன் மற்றும் இயக்குனர்கள் உட்பட அனைவருமே பிரமித்து போனாங்க. சிவாஜி அவர்கள் செய்து காண்பித்த மாதிரியே அசோகன் அந்த காட்சியில் நடிச்சாரு. அது அவருக்கு ஏராளமான பாராட்டுக்களை பெற்று கொடுத்தது அப்படின்னு திரைப்பட தயாரிப்பாளரும் ஸ்டூடியோ அதிபருமான AVM சரவணன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்காரு. உயர்ந்த மனிதன், நடிப்புலையும் ஸ்டைல்லையும் சிவாஜி அவர்கள் விளையாடிய ஒரு திரைப்படம். கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு சிவாஜி அவர்கள் நடித்த படங்கள் ஏராளம். ஆனால் கோட் சூட்டை பார்த்தே இது வசந்த மாளிகை, இது கௌரவம், இது பாசமலர், இது தெய்வ மகன், இது சொர்க்கம், இது பார்த்தால் பசி தீரும் அப்படின்னெல்லாம் சொல்லிவிடுவார்கள் ரசிகர்கள். இந்த படத்தில் சிவாஜி அவர்களுடைய விக்கும் அழகு, அவர் கோட் சூட் அணிந்திருப்பதும் அழகு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.